இந்த யூடியூப் சேனல் தொடங்க எனக்கு உதவி புரிந்த கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். ஆன்மீக வாழ்வு என்பது மத சடங்குகளோ வெளிப்புற வழிபாடுகளோ மட்டுமல்ல. அது மனிதனின் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி அவனை உயர்ந்த மனிதநேய நிலைக்கு அழைத்து செல்லும் ஓர் உள்பயணமாகும். அந்த பயணத்தின் அடிப்படை உண்மை இறைவன் ஒருவரே. ஆனால் அவர் ஒரே வடிவத்தில் மட்டுமல்ல, எண்ணற்ற வடிவங்களிலும் எண்ணற்ற பெயர்களிலும் எண்ணற்ற அனுபவங்களிலும் மனிதனுக்கு வெளிப்படுகிறார். அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து அருள் புரியும் அந்த இறைவன் சிறிய எறும்பிலிருந்து பேரரசன் வரை எவரிடமும் வேறுபாடு பார்ப்பதில்லை. பலர் இறைவனின் திருநாமத்தை நாள்தோறும் உச்சரிக்கிறார்கள். ஆனால் அந்த உச்சரிப்பு உண்மையான அன்போடும் மன தூய்மையோடும் இல்லை என்றால் அதுவும் வெறும் சொற்களாகவே நிற்கும். இறைவனை அடைவதற்கு உதடுகளின் ஜெபம் மட்டும் போதாது, உள்ளத்தின் அன்பு அவசியம். அன்பு இல்லாத பக்தி உயிரற்ற உடலை போன்றது. மனம் தூய்மையாக இல்லாமல் வெளிப்படையான வழிபாடு செய்தாலும் அது ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்காது. உலகில் ஒருவர் செல்வ சீமானாக இருக்கலாம், அல்லது நாடாளும் மன்னனாக இருக்கலாம். இன்னொருவர் ஏழையாகவும் பலவீனமாகவும் இருக்கலாம். ஆனால் இறைவன் முன் அனைவரும் சமமே. இந்த உணர்வே ஆன்மீகத்தின் அடிப்படை. அகந்தை, பெருமை, பதவி, செல்வம் ஆகிய அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை உணரும் போது மனிதன் உண்மையான ஞானத்தை அடைகிறான். உலகில் வாழாமல் ஆன்மீகம் இல்லை. ஆனால் உலக பந்தங்களில் சிக்காமல் வாழ்வதே உண்மையான ஆன்மீகம். சேற்றில் பிறந்தாலும் அதனால் ஒட்டி கொள்ளாமல் நிற்கும் தாமரை போல உலகில் வாழ்ந்தாலும் உலக ஆசைகளால் அடிமைப்படாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே விகர்த்தியோடு கூடிய வாழ்வு, அதாவது வாழ்க்கையை விட்டு ஓடாமல் வாழ்க்கையிலேயே உயர்வு அடையும் பாதையாகும். நன்மை செய்தவருக்கு நன்மை செய்வது சாதாரண மனித இயல்பு. ஆனால் தீமை செய்தவருக்கும் நன்மை செய்வது உயர்ந்த ஆன்மீக குணம். இது எளிதானது அல்ல. அதற்கு பெரும் மன வலிமையும் கருணையும் தேவை. அதனால்தான் பொறுமையை விட சிறந்த தவம் வேறு இல்லை என்று கூறப்படுகிறது. பொறுமை மனிதனை சிதைக்காது, மாறாக அவனை உள்ளார்ந்த வலிமையுடன் நிலைநிறுத்தும். திருப்தி என்பது செல்வத்தால் கிடைப்பது அல்ல. உலகின் அனைத்து செல்வங்களையும் செலவழித்தாலும் திருப்தியை விலைக்கு வாங்க முடியாது. உள்ளத்தில் நிறையுணர்வு இருந்தால் ஏழையும் அரசனாவான். அந்த நிறையுணர்வே உண்மையான இன்பம். அதேபோல் கருணையை விட சிறந்த அறம் இல்லை. மன்னிப்பை விட வலிமையான ஆயுதம் வேறில்லை. மன்னிப்பு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஆன்மீகத்தின் உச்சம். இறைவன் நம் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எட்டாதவர். மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றால் முழுமையாக அறிய இயலாதவர். அத்தகைய மகத்தானவர் கூட நம்மிடம் கருணையால் தன்னை தாழ்த்தி கொண்டு அருள் புரிகிறார். இதுவே இறையருளின் பெருமை. உள்ளத்தில் அமைதி இல்லாமல் வெளியில் அமைதியாக இருப்பது போல் நடிப்பதால் எந்த பயனும் இல்லை. உண்மையான அமைதி உள்ளத்திலிருந்து தோன்ற வேண்டும். அதற்கு அறம் என்னும் நீரில் நீராடி வாய்மை என்னும் வாசனை திரவத்தை பூசிக்கொள்ள வேண்டும். அப்போது மனிதனின் முகத்திலும் வாழ்விலும் ஒரு பேரொளி பிரகாசிக்கும். வாய்மை, நீதிமுறை தவறாத உழைப்பு, தானம், மன தூய்மை, இறைவனை நினைத்து வாழ்தல், இவை அனைத்தும் ஆன்மீக வாழ்வின் தூண்கள். இதற்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். நம் மனம் மதம் பிடித்த யானை போல் அலைகிறது. பந்த பாசமும் மரண பயமும் நம்மை அலைக்கிழிக்கின்றன. இதிலிருந்து விடுபட இறையருள் ஒன்றே நமக்கு துணை. உண்மையோடும் அன்போடும் வாழ்வதே ஆன்மீக வாழ்வின்
இரகசியம். நற்செயல் என்னும் நிலத்தை உழுது அதில் இறைவனின் திருநாமம் என்னும் விதையை விதைத்தால் வாழ்வு தானாகவே புனிதமடையும். உள்ளத்தில் இறைவன் திருநாமம் என்னும் தீபம் எரிந்தால் தீய சிந்தனைகள் அருகே வராது. அதனால் நல்லதை மட்டும் சிந்திக்க வேண்டும். சாம்ராஜ்யம், செல்வம், அழகு, பெருமை, இளமை இவை ஐந்தும் மனதை இறைஞானம் அடைய விடாத திருடர்கள். இவை நிலையற்றவை என்பதை உணர்ந்து அவற்றை சாதனங்களாக பயன்படுத்தி இலக்காக மாற்றாமல் வாழ்வதே ஆன்மீகத்தின் உச்சம். முடிவாக ஆன்மீக வாழ்வு என்பது வாழ்க்கையை மறுப்பது அல்ல, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவது. உண்மை, அன்பு, கருணை, பொறுமை, திருப்தி ஆகியவற்றுடன் வாழும்போது மனிதன் தானே இறைவனின் ஆலயமாக மாறுகிறான். அதுவே ஆன்மீக வாழ்வின் உண்மையான சாரமாகும். இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.